ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சில்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பெங்கால் கலெக்ஷன். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம ப்ளவுசஸ் பார்த்துருந்தோம், காந்தா ஒர்க் ப்ளவுசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த காந்தா ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சேம் அதே மாதிரி இதே ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கு தான். எம்ப்ராய்டரினாலும் ஹேண்ட் ஸ்டிச். ஓகேங்களா, கையிலேயே ஸ்டிச் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி தான் இது. அந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் பண்ண ஒரு காந்தா ஒர்க் சாரீ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்ஸாம் செமி சில்க் சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நாங்கள் வந்து வேக்ஸ் ஃபினிஷிங் பண்ணி இந்த வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கும், ஆனால் இது வந்து சாஃப்டாக தான் உங்களுக்கு இருக்கும். இது அஸ்ஸாம் செமி சில்க் சாரீஸ். ஓகேங்களா, வித் காந்தா ஸ்டிச் ஒர்க், ஹேண்ட் ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆன்லைனில் நார்த் இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்டிங். இப்போ வந்து ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரிட்டிஸு, இந்த வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாமே இது ரொம்ப விரும்பி இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்கள் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லோரும் கட்டிகிட்டு இருக்கிறது. இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதில் 1 by 1 கலர்ஸ் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர்லி ரெட் கலர். ஓகேங்களா, ரெட் கலரில் இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு வந்து பல்லு பார்த்துடலாம். பல்லு காமிங்க. ஓகேங்களா, இதுதான் பல்லுவில் இந்த மாதிரி ஒரு சம் டிசைன் வரும். நான் ஏற்கனவே ப்ளவுஸ்லேயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து அந்த கலர் சேமாக இருக்கும், ப்ளவுஸ் கலர் சேமாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த எம்ப்ராய்டரி வந்து டிசைன் வந்து டிஃபர் ஆகும். இல்லைன்னா வந்து அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு கலர் வந்து வேரி ஆகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் தான். ஏன்னா இது வந்து ஹேண்ட் ஸ்டிச் ஒர்க். ஸோ அதனால் ஒரே மாதிரியே வராது. அப்படிங்கிறதுனால இதுலேயும் சேம் கான்செப்டே தான். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும். ரவுண்டுன்னா ரவுண்ட் சர்க்கிள் பேட்டர்ன் இருக்கும். ஆனால் உள்ளார வந்து இங்கே வந்து எல்லோ கலர் எம்ப்ராய்டரி வருதா, இதுக்கு பதிலாக இங்கே க்ரீன் வரும். இங்கே க்ரீன் வருதா, இதுக்கு பதிலாக இங்கே எல்லோ வரலாம். இல்லைன்னா ஜஸ்ட் வந்து இன்னொன்று ரெட்டுக்கு பதிலாக பிங்க், அந்த ஷேட்ஸ் ஆஃப் இது வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ இந்த ரவுண்டு பேட்டர்ன்லேயே இங்கே வந்து இந்த டிசைன் வருதா, இதுக்கு பதிலாக கொஞ்சம் மைனராக வேறு டிசைன் வரலாம். கொஞ்சம் ஸ்லைட்டான வேரியேஷன்ஸ் வரும். ஸோ ஒரே மாதிரி அத்தனை சாரியுமே வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுற முடியறதில்ல. ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும், பேட்டர்னும் அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஒரு இதில் காமிச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபுல்லாக பல்லு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்ரு மாதிரி கையிலேயே பாருங்கள் எவ்வளோ கையில் இவ்வளோ ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இதில் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு கோலம் போடும் இல்லையா, நெளிக்கோலம், அந்த டிசைனில் போட்டு அதுக்கப்புறம் உள்ளார வேற இந்த மாதிரி சின்னதாக டாட் மாதிரி கிராஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளோரல் ஒர்க்கு, எல்லா கலராக ஃப்ளோரல் ஒர்க், இது எல்லாமே கையிலேயே செஞ்சதுங்க. ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். இது இல்லாமல் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெவியான உங்களுக்கு ஒர்க்கு. ஓகேங்களா, ஸோ இது பல்லு ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சூப்பர்பான சாரி. ஓகேங்களா, இது பல்லு. அதுக்கப்புறம் பல்லு இங்கே முடிஞ்சிடுது. இது வந்து பாடி. ஓகேங்களா, பாடியில் இந்த மாதிரி ஸ்டார் புட்டா மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸராக வரும். எல்லா எம்ப்ராய்டரி சரி சேம் கான்செப்டு தான். ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸராக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பில் கீழே ப்ளீட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட் எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு ஹாஃப் ஆஃப் த ஹைட், இந்த ஹைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான். பட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக வருது. ஸோ இது வந்து ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைக்கு வந்து சின்னதாக ஸ்டிச்சு, கைக்கு மட்டும் வைக்கிற மாதிரி இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இவ்வளோ ஹெவி ஒர்க்கு. ஓகேங்களா, இவ்வளோ ஹெவி ஒர்க்கு. டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து அப் டு 2.5 மீட்டர்ஸ் அது வரைக்கும் தான் இருக்கும். இந்த மேலே கட்டுறோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் இருக்கும். உள்ளார எடுத்து சொருகிற இடத்துல உங்களுக்கு மேலே வந்து பிளெயின் தான் வரும். ஓகேங்களா, டாப் சைட்லேயும் உங்களுக்கு பார்டர் வரும். டாப் சைடு பாட்டம் சைடு 2 சைடு வரும். ஆனால் பாட்டம் சைடு உங்களுக்கு வந்து ஃபுல் சாரிக்கு லென்த்துக்கு வரும்.
டாப் சைடில் வந்து நம்ம இங்கே எடுத்து இடுப்பு வரும் வரைக்கும் மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ளாரதான் சொருவும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல எம்ப்ராய்டரி இருக்காது. எல்லா எம்ப்ராய்டரி சேரீயும் உங்களுக்கு இந்த பார்டர் லேஸ் ஒர்க்கெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அதிலெல்லாம் என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. இதுலேயே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் ஒர்க். இவ்வளோ கஷ்டமான இந்த ஹேண்ட் ஒர்க்கு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100% நான் வந்து ப்ரைஸ் சேலஞ்சே வைப்பேன். ஏன்னா வந்து ஆன்லைன் மார்க்கெட்டில் இது எல்லாருமே 1000 ரேஞ்சுக்கு தான் இது விற்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தான் அவங்க வாங்குற இடத்துல அப்படி தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம காந்தா ஒரு ப்ளவுஸே நம்ம ரேட்டு உங்களுக்கு தெரியும், அவ்வளோ வந்து காம்படிட்டிவான அடிபொலி ரேட்டு கொடுத்துருந்தோம். இப்போ அதே மாதிரி இந்த காந்தா, ஏன்னா நாங்கள் வாங்குகிற சோர்ஸ் வந்து பக்கா அவங்க வந்து காந்தா ஒர்க் பண்ணுற ஒரிஜினல் டைரக்ட் மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்குறதுனால நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கியிருக்கோம். அதுவும் வந்து 100கணக்கான சாரீஸ் நாங்கள் வாங்குவோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கும். ஸோ ஆனால் நான் அதே மாதிரி எப்பயும் போல் நான் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் மார்ஜின் வச்சு தான் நான் இந்த சாரீஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் சொல்கிற ரேட்டு கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும். ஜஸ்ட்டு 650 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். ஓகேங்களா? இவ்வளோ ஹெவியான கிராண்ட் ஒர்க் இருக்கிற இந்த சேரீயோட ரேட்டு ஜஸ்ட்டு 650 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் புக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக எம்ப்ராய்டரி கலர் வேரி ஆகிறதுக்கு, டிசைன் வேரி ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக கண்டிப்பாக பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேரீ கூட கிடைக்காது. ஏன்னா வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். இது ஹேண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால இந்த வேரியேஷன் இல்லாமல் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக கண்டிப்பாக வரவே வராது. என்கிட்ட மட்டும் இல்லை, நான் இவ்வளோ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு நான் உங்களுக்கு விற்கிறேன். நிறைய இடத்துல இதை சொல்லவே மாட்டாங்க, டைரெக்டாக ஆர்டர் எடுத்து டைரெக்டாக அனுப்பி விட்ருவாங்க. இதுதான் வந்து இந்த நடந்துட்டுருக்கு. பட் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியே தான் இது கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து பியோர் ரெட் கலர். ஓகேங்களா? இதில் வந்து இது வந்து சர்க்கிள் பேட்டர்ன் பல்லு. ஓகேங்களா? இந்த பல்லுலேயே இன்னொரு டிசைன் இருக்குது, பீகாக். பாருங்க எவ்வளோ அழகாக இந்த பீகாக் டிசைன் போட்டிருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பீகாக் டிசைன் கையிலேயே போட்டிருக்காங்க. அந்த தோகை, அந்த மயில் பாருங்கள், ஒரு மரத்து மேலே உட்காந்துட்ருக்கிற மாதிரி. அது இல்லாமல் இந்த பேட்டர்ன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அப்படியே பட்டையாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன சின்ன கோபுரம் மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. சத்தியமாக இது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புன்னு சொல்லலாம். சீரியஸாகவே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் இது செய்கிறாங்க. ஒவ்வொரு வேலையுமே நம்ம வாங்குகிற ஒவ்வொரு சேலையிலிருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கூலி அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கண்டினியூஸாக தொழில் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தி சாரீ வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ ரெட் கலரில் 2 டிசைன். ஓகே, இது ப்ளவுஸ். ஓகேங்களா? ரெட் கலரில் உங்களுக்கு 2 டிசைன் வரும். இது வந்து வேக்ஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வேக்ஸ் ஃபினிஷிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, பாலிஷ்டாக உங்களுக்கு இருக்கும். இதே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் நிறைய இடத்துல கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும். பட் இதுவும் சாஃப்டாகவே தான் இருக்கும். அது சாஃப்ட்னஸ் பற்றி ஒன்றும் இல்லை. பட் வேக்ஸ் ஃபினிஷிங் பண்ணதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் சாரீ கட்டினா உங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட் டைம் காட்டன் சாரீ கட்டும்போது எப்படி ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வாஷ் பண்ணுறது அப்புறம் எப்படி நார்மல் ஆகிடுமோ அந்த மாதிரி இதுவும் நார்மல் ஆகிடும். பட் ஆனால் நீட்டாக நிற்கும். கண்டிப்பாக 100% சொல்கிறேன். நீட் ஃபினிஷிங், நீட்டாக ப்ளீட் வரும், நீட்டாக இருக்கும். எதுவுமே தூக்கிட்டு இருக்காது, பெருசாக இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது வேணால் 100% சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தைரியமாக வாங்கலாம். இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான சாரீ. யாருக்காச்சும் இது சாரீ கட்டினா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா பிராண்ட் ஓனர்ஸ் நிறைய பேர் 1000 ரூபாயில் போட்டிருக்காங்க. அதை வேணால் போய் பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. ரேட்டு கட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதை பார்த்துட்டு கூட என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. ரேட்டு வந்து இங்கே அவ்வளோ சீப்பான ரேட், இந்த ரேட்டு எங்கேயும் கிடைக்காது. ஸோ 650 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் சவுத் இந்தியாவுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஓவல் பேட்டர்ன் மாதிரி. ஓகேங்களா? ரெட் சாரியில் மொத்தம் 3 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று இந்த ஓவல் பேட்டர்ன், இன்னொன்று வந்து பீகாக் பேட்டர்ன், இன்னொன்று வந்து சர்க்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த 3 பேட்டர்ன் இருக்குது. அதில் மல்டிபிள்ஸ் இருக்குது. 3 to 4 பீசஸ் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ் தான். ஸோ வந்து இந்த டிசைனே தான் வேணும், திருப்பி கொண்டு வருவீங்களா, எத்தனை நாள் ஆகும்னா இதில் கண்டிப்பாக நிறைய நாள் ஆகும். ஏன்னா இது ஹேண்ட் ஒர்க்கு, ஆர்டர் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணணும். அதனால் எது கிடைக்குதோ கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. கலர் மட்டும், ஏன்னா ஹேண்ட் ஒர்க்குங்க. இதில் எந்த டிசைன் நீங்கள் கட்டினீங்கனாலும்
அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கம் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து அதிகம் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வித்தியாசமாக கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா இது ஒரு சில்கி ஃபினிஷும் கொடுக்குது. சில்கான இது வந்து நம்ம மற்ற சில்க் சாரீ மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் வேறு மெட்டீரியல் தான், கொஞ்சம் திக்காகவே இருக்கும். சில்க் காட்டன் மாதிரி மெட்டீரியல் இருக்கும் இது. ஆமாம், சில்க் காட்டன் மெட்டீரியல் திக்காக தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. வேக்ஸ் ஃபினிஷிங் பண்ணதுனால கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மல்டிபிள் பீசஸ் இருக்குது, இதில் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பிளாக் கலர். ஓகேங்களா? பிளாக் கலர் பார்க்க போகிறோம். இதில் 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து சர்க்கிள் மாடல், இது இன்னொன்று வந்து பீகாக் மாடல். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்று மட்டும் பல்லு மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஏன்னா மித்தது எல்லாமே அதே சேரீ மாதிரியே தான் இருக்கும், ஜஸ்ட்டு சேரீ கலர் மட்டும் தான் மாறுது. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், பிளாக் கலர். ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், இதில் லைட்டாக வந்து த்ரெட்டு கலரோ இல்லைன்னா உள்ளார இந்த போட்டிருக்க இந்த நெளி நெளிக்கு பதிலாக வேறு நெளி வந்திருக்கலாம், இந்த பூவுக்கு பதிலாக இந்த கொஞ்சம் பூ மாறி வந்திருக்கலாம். ஸோ பேட்டர்ன் வந்து சர்க்கிளாக வரும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு. ஸோ அந்த இதுக்கெல்லாமே வந்து இதுதான் வேணும் ஸ்பெசிஃபைடாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கலரு இந்த பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது பீகாக். ஓகேங்களா? பீகாக் டிசைன் பார்த்துக்கோங்க. இது பாடி ஃபுல்லாக, பாடியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி புட்டாஸ் வரும். ஹேண்ட் ஒர்க்குங்க, 650 மட்டும்தான். நிஜமாவே வந்து ஒர்த்துக்கு மேலேங்க இது. நிஜம், நீங்கள் வாங்கி 1000 ரூபாய் கண்டிப்பாக விற்கலாம். நான் 100% கேரண்டி கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒர்த் டு பை தான் இது எல்லாமே. கண்டிப்பாக வந்து நிறைய அப்ராட் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் இதெல்லாமே ஹோல்சேலாக எடுத்து கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு நல்ல இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பல்காக வாங்கி வச்சு கூட நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் வாங்க. வேறு எல்லாத்துக்குமே காம்படிஷன் அதிகமாக இருக்கும், பட் இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு சிலர் மட்டுமே வச்சுட்டு இருப்பாங்க, அவங்ககிட்டயும் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோடது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எல்லா டிசைனுமே நல்லா தான் இருக்கும், எது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர். ஓகேங்களா? எல்லாரோட ஃபேவரட் பீச் இல்லை, டொமேட்டோ பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கலர். ஓகேங்களா? இதுலவே கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். இது வந்து இந்த எம்ப்ராய்டரினால உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இதில் ரெண்டு இதுதான் இருக்குது, ரெண்டுமே ஒரே டிசைன் தான், பட் ஆனால் எம்ப்ராய்டரி கலர் மட்டும் வேறு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீனும் எல்லோவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் டிசைனே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 4 to 5 பீசஸ் இருக்குது. சேம் கலர் சேம் டிசைனே எனக்கு வந்து இது மட்டும் 4 to 5 பீசஸ் யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ இது வந்து யார் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பல்லு அண்ட் தென் பாடி. டாப்லேயும் உங்களுக்கு வந்து பார்டர் இருக்குது, தெரியுதுங்களா? பாட்டம்லேயும் அதே மாதிரி பார்டர் இருக்குது. சூப்பர்ப் சாரீ, சூப்பர்ப் கலர். ஓகேங்களா? டொமேட்டோ பிங்க் கலர் எல்லாரோட ஃபேவரட் கலர். நான் எந்த சாரீ இப்போ போட்டாலும் ஃபஸ்ட்டு போகிறது இந்த டொமேட்டோ பிங்க் கலர் தான் முடிஞ்சிட்ருக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கிற மாதிரி, அதுக்கு பிங்க்குக்கு வந்து எப்பயுமே கான்ட்ராஸ்ட் வந்து ப்ளூ எப்பயுமே சூப்பராக இருக்கும். ப்ளூ வித் க்ரீன் பாருங்கள். இதில் வந்து இந்த கோபுரம் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு எம்ப்ராய்டரி. ஹேண்ட் ஒர்க்குங்க, ஜஸ்ட்டு 650 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே. ஓகேங்களா? இதில் பாருங்கள் இந்த மாதிரி புட்டாஸ் வந்திருக்கு, அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக சூப்பர்பான சாரீ. ஓகேங்களா? இதில் ஈச் 4 to 5 பீசஸ் இருக்குங்க. ஸோ 2 டிசைன் தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ கலர், எக்ஸாக்ட் ராமா ப்ளூ. ஓகேங்களா? அந்த கலர் தான் இது, ராமா ப்ளூ கலரு. அதில் 2 பேட்டர்ன் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து இந்த மாதிரி மேங்கோ பேட்டர்ன், மேங்கோ புட்டா, சாரி சர்க்கிள் பல்லு. ஓகேங்களா? மேங்கோ இதில் வந்து உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி வரும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரு, அதுக்கப்புறம் இந்த கோபுரம் மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்துடும். ஓகேங்களா? பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாக். இதில் ராமா ப்ளூவில் பீகாக் டிசைன். ஓகேங்களா? பீகாக். பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி ரிவர்ஸில் காமிச்சிருக்கோம்.
தலைகீழாக காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பாடி. 2 டிசைன் ராமா ப்ளூவில். ஓகேங்களா? இது 2 இருக்குது. இதில் வந்து 5 to 6 பீசஸ் இருக்குது டோட்டலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராணி பிங்க் கலர். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் சர்க்கிள் பேட்டர்னில் 4 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குன்னு ஜஸ்ட் டிசைன் காமிக்கிறேன். ஆனால் நான் புக் பண்ணும்போது எக்ஸாக்டாக இது தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கொடுக்குறேன், இல்லைனா என்ன டிசைன் அவைலபிள் இருக்கோ அதுதான் நான் அனுப்பி வைப்பேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிசைனாக நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பீகாக்கு பார்த்துருங்க. ஸோ இந்த காந்தா ஒர்க்கில் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலி. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப திருப்பி இது வந்து ஸ்டாக் பண்ணுறது கஷ்டம். ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ வேணால் சாரீஸ் கொண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக சர்வ் பண்ணலாம். ஏன்னா எங்கள் சுச்சுவேஷன்லேருந்து திங்க் பண்ணி பார்த்தா தான் ஸ்டாக்கு செக் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே கஷ்டமான ஜாப். அதுக்கு ஒரு பெரிய டீமே போடணும். பட் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களோட கோஆப்ரேஷன் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இல்லைனா வந்து ரொம்ப அக்யூரசி, ரொம்ப வந்து இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணி இம்மீடியட்டாக கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிற அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கோவப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. என்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது ஒரு பல்லு. 3 to 6 days வந்து டெலிவரி டைமுங்க. அது வரைக்கும் என்னால் ட்ராக்கிங் இண்டிவிஜுவலாக யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த டியூரேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி அனுப்பிட்டு நாளைக்கே டெலிவரி ஆகலன்னு எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் கேரளாலேருந்து அனுப்புகிறோம். ரிப்பீட்டடாக சொல்கிறோம், நாங்கள் கேரளாலேருந்து அனுப்புகிறோம், நாங்கள் தமிழ்நாடு கிடையாது. ஸோ அதனால் 3 to 6 days கண்டிப்பாக உங்களோட பின்கோடுக்கு தகுந்த மாதிரி ஆகும். எனக்கு ஒவ்வொரு பின்கோடும் எத்தனை நாள் ஆகும்னு எக்ஸாக்டாக தெரியாது. 1 நாளில் டெலிவரியும் ஆகுது, 2 நாளில் டெலிவரி ஆகுது, 3 நாள்லேயே ஆகுது, 4லேயே ஆகுது, 5 நாள்லேயே ஆகுது, 6 நாள்லேயே ஆகுது. அதனால ஒரு டைம் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னா ஓகே, இவங்ககிட்ட ஆர்டர் போட்டால் இத்தனை நாளில் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்து 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம். டிபெண்ட்ஸ், அந்த லீவ் நாள் வருது, இல்லை கொரியர் பர்சன் ஒரு நாள் வச்சுருந்து உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் தெரிஞ்சிடும். ஸோ ஆனால் ஜென்ரலாக 3 to 6 days நான் சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு ரிப்பீட்டடாக அதை வந்து கேட்டுட்ருக்காதீங்க. நெக்ஸ்ட் டிசைன் சர்க்கிள்லே பார்த்துக்கோங்க. இதே டிசைன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாடி ஓகேங்களா? சர்க்கிள்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் எது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. டோட்டலாக இதில் உங்களுக்கு 5 பீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாரோட ஃபேவரட் எல்லோ கலர். ஓகேங்களா? லெமன் எல்லோ கலர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் ரெண்டுமே ஒரே டிசைன் தான், இந்த மேங்கோ டிசைன் தான். பட் வந்து எம்ப்ராய்டரி கலர் மட்டும் டிஃபர் ஆகுது. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஓகேங்களா? இந்த டிசைன் இதெல்லாமே எல்லா கலர்ஸுமே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸுங்க. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ அவைலபிலிட்டி கேட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பே பண்ண வரதா இருந்தால் அப்போ திரும்பி இன்னொரு தடவை அவைலபிலிட்டி கேட்டுட்டு எனக்கு பே பண்ணுங்கள். ஏன்னா 2 மணி நேரம் கழித்து சம்டைம்ஸ் நீங்கள் கேட்குற பீஸ் போயிடும். நான் யாருக்காகவும் ஜஸ்ட் அவைலபிலிட்டி கேட்டதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ண மாட்டோம். பேமெண்ட் பண்ணது மட்டும்தான் நாங்கள் 100% கன்ஃபார்ம்டு ஆர்டராக எடுத்துக்குவோம். இதை நாங்கள் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னால் எதுவுமே யாருக்கும் இந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அவைலபிலிட்டி கேட்டுட்டிங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா இம்மீடியட்டாக பே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ரீசன் இருந்துச்சுன்னா 100% வந்து நான் கேன்சலே பண்ண மாட்டேன், நான் புக் பண்ணிட்டா கண்டிப்பாக பே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனால் வந்து ஜஸ்ட் அட்ரஸ் கொடுத்ததுக்காக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இருந்து வராமல் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து யாருக்கூடையும் கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக பண்ணிட்டு போகணும்னு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக இது வந்து டீம் ஒர்க்காக தான் பண்ண முடியும். நான் ஒருத்தியே எல்லாமே பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் கோஆப்ரேஷனும் தேவை. ஓகேங்களா? 2 டிசைன்,
ஒன்று வந்து பிங்க்கு, இன்னொன்று வந்து ரெட்டு. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வீடியோவில் என்ன கலர் வருதுன்னு தெரியல. இது வந்து இப்போ பக்கா பியூர்லி இலை பச்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, நம்ம ஸ்கெட்ச் பென்சிலில் கூட இருக்கும் இந்த பச்சை கலரு. ஸோ அது சேம் அதே க்ரீன், இலை பச்சை கலர் தான் இது. டார்க் க்ரீன் மாதிரி வரும் உங்களுக்கு, லைட் க்ரீன் கிடையாது. அதில் 2 டிசைன் இருக்குது. சூப்பர்பான கலரு. ஓகேங்களா, இது ஒரு டிசைன். இது வந்து பல்லு, இது வந்து பாடி. ஓகேங்களா, இந்த இது வந்து சேம், இதுவும் அதே தான், இதுவும் அதே தான். இதில் ரெட்டு எல்லோ காம்பினேஷன் இருக்குது, இல்லை பிங்க் எல்லோ காம்பினேஷன் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீகாக் க்ரீன் கலர். ஓகேங்களா, பீகாக் க்ரீன் கலர் வந்து கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரிஜினல் கலர் காமிக்க. பீகாக் க்ரீன். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு 2 பீசஸ் தான் இருக்குது, இல்லை 3 பீஸ் இருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக 4ஆ? ஓகே, 4 பீசஸ் இதில் இருக்குது பீகாக் க்ரீனில். இதெல்லாம் வந்து பக்கா ஃபாஸ்ட் மூவிங் கலரு. ஸோ யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. 650 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர். 2 டிசைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது பல்லு, இது வந்து உங்களுக்கு பாடி. ஓகேங்களா, ரொம்பவே சூப்பர்பான டிசைன். கிரே கலர், சூப்பர் கலர், டார்க் கிரே. இது 2 ஷேடு நாங்கள் வச்சிட்ருக்கோம் கிரேல. இது வந்து டார்க் கிரே, அது ஒரு ப்ளூயிஷ் கிரே மாதிரி உங்களுக்கு இது வரும். இது வந்து இன்னொரு டிசைன். நம்மள வாசலில் போடுற ரங்கோலி கோலம் மாதிரி இந்த பல்லு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்குங்க. இதெல்லாம் யூனிக்கான சேலை. எத்தனையோ நம்ம ஜார்ஜட், ஷிஃபானு, ஆர்ட் சில்க்கு, செமி சில்க்கு, ஆரணி சில்க்கு, காஞ்சிபுரம் சில்க்குன்னு நிறைய வச்சிட்ருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டு, 650 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் கிரே. அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிடலாம். லாஸ்ட் காமிச்சோம் இல்லையா, அது வந்து டார்க் கிரே, இது வந்து லைட்டு கிரே. இது வந்து க்ரீனிஷ் கிரே வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வீடியோவுக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணும். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதனோட ஒரிஜினாலிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் இது கண்டிப்பாக இம்பாசிபிள்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் ஃபோன் வச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு மாடல் ஃபோனுக்கும் ஒவ்வொரு கலர் ரீப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் வாங்க முடியும். நிறைய பேர் சொல்கிறது வந்து ஃபோனில் இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது, நேரில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி உங்களுக்கு வந்து கண்ணில் பார்க்குறதுக்கு ஃபோனில் கொண்டு வர மாதிரி, கேமராவில் கொண்டு வர மாதிரி இது வரைக்கும் ஆப்ஷன் எங்கேயுமே யாருக்கிட்டையும் இல்லை. எவ்வளோ பெரிய லெவல் ஆஃப் அந்த பிராண்டிங் பண்ணாலும் சரி, அவங்களால முடியாததுக்கு காரணம் வந்து டிஜிட்டல் தாங்க, ரியல் தாங்க. அந்த 5 to 10% வேரியேஷன்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா, ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது சாரீ நல்லா இருக்கா, நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம அவங்க காமிச்சாங்க, கலர் காமிச்சாங்க, அது ஃபைனலாக ஓவராலாக நமக்கு நல்லா இருக்கா, குவாலிட்டி நல்லா இருக்கா, அந்த மாதிரி பாருங்கள். 5 to 10% அந்த வேரியேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 95% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து சூப்பர்ப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ரொம்ப கோஆப்ரேஷன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஒன்லி ஃபியூ கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே வீடியோவில் பார்க்குறது அப்படியே கையில் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. நான் எல்லாருக்கும் அதே தான் சொல்லுவேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற ஃபோனையே நீங்கள் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் தெரிகிறதும் அங்கே கண்ணில் நேரில் பார்க்குற ட்ரெஸ்ஸும் ஒரே கலரில் தெரியுதா, அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபோட்டோகிராஃபின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோட்டோகிராஃபி எங்களை குறை சொல்கிறதுனா, ஃபோட்டோகிராஃபின்னா அவ்வளோதான். ஸோ அங்கே உங்களால் முடியாதது எங்களால் மட்டும் எப்படி முடியும்? அதே மாதிரியே ரியலை வந்து ஃபோனில் கொண்டு வரதுக்கு அது முடியாது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது இதே தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் கிளிக் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி உங்கள் வீட்டில் 2 பிராண்டு மொபைல் இருக்கா, 2 பிராண்டு மொபைல்லையும் ஒரே வீடியோ போட்டு ஓட்டி பாருங்கள். அந்த ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு கலர் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும். வீடியோ ரன் பண்ணி நீங்கள் பார்க்குறதுலேயே மொபைலுக்கு தகுந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் லைட்டாக வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் பார்த்துட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு என்ன ப்ளூ, டார்க் ப்ளூ தாங்க. இது இங்கு ப்ளூ மாதிரி. ஓகேங்களா? நேவி ப்ளூ கிடையாது, ராயல் ப்ளூ கிடையாது, ஒரு இங்கு ப்ளூ மாதிரி. இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளூ பிடிக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து இது புக் பண்ணிக்கோங்க. சூப்பர் கலர். ஒரே ஒரு பீஸ் தான் அது இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2 hours கழித்து வரவங்க அது கேட்காதீங்க, ஏன்னா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பீஸ் தான் இருக்குது. ஆனால் கேட்டால் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒன்றையே கேட்குறாங்க. அது எப்படி அப்படி எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கோ தெரியல. நமக்கெல்லாம் வேறு வேறு தான் பிடிக்குது. இது பாருங்களேன், இது வந்து சாண்டில் கலர், டசர் கலர் மாதிரி சாண்டில் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிசைன் இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது இந்த கலரில். இந்த டிசைன்ஸ் பாருங்கள், எப்படி பிரிண்ட் மாதிரி இருக்குது. கையில் கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்காங்க எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு. தெரியுதுங்களா? இது மிஷினே கிடையாது, கையில் போடுற ஸ்டிச்சு தாங்க இது. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன், இந்த இதில் ஸ்டிச்சு கிராஸ் ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள், கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸாக இருக்கா. கையில் பண்ணுறது பக்கா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு லைட் கோல்டன் கலர் மாதிரி இல்லையா? சாண்டில் கலர், சூப்பர் கலர். இதில் வந்து ஜஸ்ட் எத்தனை பீஸ் இருக்குது? 2 pieces. இதில் 2 pieces தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 650 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். ஓகேங்களா? அவ்வளோதானா? தட்ஸ் ஆல். கலர் எல்லாமே காமிச்சாச்சுங்க. யாருக்கு எது பிடிச்சிருந்தாலும் இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. டோட்டலாக ஒரு 50-60 saree இருக்குது, எல்லா கலர்லேயும் சேர்த்து. அதனால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அது பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் 100% எனக்கு தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.